டிஃபைன் பேஸில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பேசிக்ஸ். இதை பற்றி நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்டாக இருந்தாலும் அது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறத டார்கெட்டாக வச்சு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா ப்ராப்ளமை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது தெளிவாக இருக்குன்னு அட் சேம் டைம் சுருக்கமாக இருக்கணும். கண்டிப்பாக ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் கேப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டாக வந்து அந்த ப்ராசஸில் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து நமக்கு எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வேணும் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கணும். அடிஷனலாக டிஃபைன் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட குவான்டிட்டி மேட்ரிக்ஸ் மெஷர் பண்ணுற மாதிரி யூனிட்ஸாக இருக்கணும். அண்ட் முக்கியமாக டிஃபைன் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ப்ராப்ளம் எதுக்கு வந்துச்சுங்கிறதுக்கான சாத்தியமான ரீசன் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் இருக்கக்கூடாது. இந்த கிளாஸில் இஸ் ஆர் இஸ் நாட் டெம்ப்ளேட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இஸ் நாட் இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா 1970 தான் ஃபர்ஸ்ட் கெப்னர் ட்ராக்குங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் பாப்புலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டெக்னிக் சிக்ஸ் சிக்மால இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டூல்னு கூட சொல்லலாம். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து ஈஸியாக டிஃபைன் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் அந்த ப்ராப்ளமுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நெசசரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்மளால சேகரிக்க முடியும். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் கப்ஸில் வந்து லீக்கேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பேப்பர் கப்பை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய சிக்ஸ் சிக்மா டீம் வந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணியே ஆகணும். இஸ் ஆர் இஸ் நாட் இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இருக்கு அல்லது இல்லை. ஸோ இது எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு எது இருக்கு எது இல்லை இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல எது ப்ராப்ளம் இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த ப்ராப்ளம் எங்கே நடந்துச்சு எங்கே நடக்கல. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த ப்ராப்ளம் எப்போ நடந்துச்சு இதுக்கு முன்னாடி எப்போ நடக்கல. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த ப்ராப்ளம் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளமா இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இல்லையா. இந்த கொஸ்டின்ஸ் மூலம் இஸ் ஆர் இஸ் நாட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி கொஸ்டினுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்க்கு வந்து இஸ் ஆர் இஸ் நாட் ரெண்டுல ஏதாவது ஒன்றுக்கு ஆன்சர் பண்ண முடியாம போனா கூட அந்த ப்ராப்ளம்க்கான ரீசன் வந்து ஒரு முக்கியமான ரீசனா இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. கண்டினியூஸா ஒரு ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ்க்கு என்ன மாதிரியான கிரிட்டீரியாலாம் இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் மீட் பண்ணக்கூடிய கிரிட்டீரியாவை சுருக்கமாக சொல்லணும்னா ஸ்மார்ட்ஸ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரிலவன்ட், டைம் பேஸ்டு அண்ட் ஸ்ட்ரெச். இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா பேஷண்டோட ரெக்கார்டையுமே ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் அந்த பேஷண்டோட ஐடி நம்பரை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எரர் நடக்குது. இந்த எரர்னால அந்த பர்டிகுலர் பேஷண்டோட இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிருது, இல்லைன்னா மிஸ் ஆயிருது. இந்த இஷ்யூவில் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறத குறைக்கிறது தான் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிட்டு அந்த அளவுக்கு தெளிவானதாக இருக்காது. அதுக்கு பதிலாக லேபில் வந்து பேஷண்டோட ரெக்கார்டை வந்து என்ட்ரு பண்ணும்போது அதில் வந்து எரர் நடக்குது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால ஆக்சுவல் இஷ்யூ வந்து நம்மளால டார்கெட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சேம் சினேரியாவே எடுத்துக்கலாம். இப்போ பேஷண்டோட ஐடி வந்து என்ட்ரி பண்ணும்போது குறைஞ்ச அளவுல தான் எரர் நடக்குது அப்படின்னு சொல்றது அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது. இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு மெஷர் பண்ற மாதிரி ஒரு அளவோட சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பேஷண்டோட ஐடி நம்பர் வந்து நம்ம என்ட்ரி பண்ணும்போது 30% வந்து அதில் வந்து எரராக தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். இந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா அட்டைனபிளா இருக்கணும். அதாவது அச்சீவ் பண்ணி முடிக்கிற அளவுக்கு ப்ராக்டிக்கலா இருக்கணும். அதே மாதிரி ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு ரெலவெண்டா இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த டைமுக்குள்ள முடிப்பாங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபைனலாக ஒரு ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவோட கோல் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த கிளாஸில் ஒரு ப்ராஜெக்டை எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்டாக உருவாக்குறது தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுனால அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டாக் ஹோல்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய எதிர்ப்பை முன்கூட்டியே தடுத்து அதை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் ப்ராஜெக்டோட பிளான், ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அப்டேட் எல்லாருக்கூடையும் நம்மளால ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிளை கண்டினியூஸாக டாக்குமெண்டேஷன் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை செயல்படுத்துறதுக்கு எழுத்து வடிவ ப்ரூஃபாக இந்த டாக்குமெண்டேஷன் வந்து இருக்குது. ஒரு ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் அந்த ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் அப்டேட் என்ன, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது, இது எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாவது குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த டீமில் இருக்கக்கூடிய 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும் அவங்களோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களோட இண்டிவிஜுவல் முடிவை வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக பண்ணலாம். பட் அந்த இண்டிவிஜுவல் டிசிஷன் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எந்த விதத்துலையும் ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த இண்டிவிஜுவல் டிசிஷனை வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டோட கேட்டகரி அண்ட் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சில டாக்குமெண்டேஷன் சொல்லணும்னா ப்ராஜெக்ட் சார்ட்டர், ப்ராஜெக்ட் பிளானு, சப்சிடரி பிளான்ஸு. ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ஸு, ரிஸ்க் ஐட்டம்ஸ், பெண்டிங் ஆக்ஷன் ஐட்டம்ஸ். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட ரெக்யர்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி இதை பொறுத்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் ரிப்போர்ட்ஸையுமே ப்ராஜெக்டோட ஸ்டாக் ஹோல்டர்ஸுக்கு கண்டினியூஸாக அனுப்புறது மூலமாக அந்த ப்ராஜெக்டோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இந்த ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸை கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிக்க முடியும். ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபைனல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. அண்ட் அடிஷனலாக சொல்லணும்னா ப்ராஜெக்டோட ஸ்டோரி போர்ட்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய இன்புட்ஸு, ஸ்ப்ரெட்ஷீட் மூலமா கிடைக்கக்கூடிய அவுட்புட்ஸ், செக்லிஸ்ட், இது எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய டாக்குமெண்டேஷன் தான். இந்த கிளாஸ்ல நம்ம ப்ராஜெக்ட் சார்ட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ராஜெக்ட் சார்ட்டர்ல என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டோட நேம் அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, பிசினஸுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ராஜெக்டோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அண்ட் அவங்களோட ரெக்யர்மெண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ப்ராஜெக்டோட டைம் லைன், அந்த ப்ராஜெக்ட் மூலமா என்னென்ன டெலிவரி பண்றாங்க, ப்ராஜெக்டோட கட்டுப்பாட்டு முறை, அந்த ப்ராஜெக்டோட அணுகுமுறையான அந்த ப்ராஜெக்டோட பட்ஜெட் சம்மரி எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கிளாஸ்ல ப்ராஜெக்ட் பிளான்னா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் பிளான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைன்னா பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த எல்லா ப்ராசஸையுமே மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அதை செயல்படுத்துறதுக்காக எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி அப்ரூவ் பண்ண ஒரு ஃபைனல் டாக்குமெண்ட்டை தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பிளான் சொல்லுவோம். ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ப்ராஜெக்ட் சார்ட்டரில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே இன்புட்டாக யூஸ் பண்ணி தான் ஒரு டீட்டெயிலான ப்ராஜெக்ட் பிளானை வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் பிளானில் என்னென்ன செக்ஷன் முக்கியமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து எந்த மாதிரியான அப்ரோச் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட்டுக்கான நோக்கம் என்ன, ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர், காஸ்ட் எஸ்டிமேஷன், அந்த ப்ராஜெக்டில் எப்போ என்ன பண்ணணுங்கிறதுக்கான செட்டில் போடுறது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு டிஃபைன் பண்ணுறது, ப்ராஜெக்டோட மைல்ஸ்டோன் அதாவது குறிக்கோள் என்ன, அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் தேவை, அண்ட் முக்கியமான டீம் மெம்பர்ஸ்லாம் யார், ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக என்ன மாதிரியான டிசிஷன்லாம் இன்னும் ஓப்பனில் இன்னும் முடிவு பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்குது, என்ன மாதிரியான ரிஸ்க்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் பிளானில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த கிளாஸில் ப்ராஜெக்டோட ஸ்கோப் அதாவது ப்ராஜெக்டோட நோக்கத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்டோட ஸ்கோப்பை வந்து விலக்கி சொல்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஒரு ப்ராஜெக்டோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் இருந்து பேரட்டோ சார்ட் அண்ட் சைபாக் டூல்ஸ் மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்றது மூலமா ப்ராஜெக்டோட ஸ்கோப்பை தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி விளக்கியும் சொல்லலாம். ஒரு ப்ராஜெக்ட்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தோட காரணத்தினால அந்த ப்ராஜெக்டோட அவுட்புட்ல வந்து பாதிப்பு ஏற்படலாம். இதை ஐடென்டிஃபை பண்றது மூலமா அந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப்பை குறைக்கிறதுக்கு டீம் மெம்பருக்கு பேரட்டோ சார்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி சைபாக் மேப் பாத்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் ப்ராசஸ் மேப். இந்த மேப் மூலமா டீம் மெம்பர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட சப்ளையர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன இன்புட் கொடுத்துருக்கோம்னு தெரிஞ்சிருக்கலாம், அந்த ப்ராஜெக்ட்ல என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், அந்த ப்ராஜெக்ட் மூலமா என்ன மாதிரியான அவுட்புட் வரும்னு தெரிஞ்சுக்கலாம், அட் த சேம் டைம் அந்த ப்ராஜெக்டோட கஸ்டமர் யாருன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சைபாக்கோட மீனிங்கே சப்ளையர், இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் அண்ட் கஸ்டமர். இந்த கிளாஸ்ல நம்ம ப்ராசஸ் மேப் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து சைபாக் மேப் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். பட் இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராசஸ் மேப் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சைபாக் மேப் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேப், அதாவது ஒரு ஹை லெவல் மேப்னு கூட சொல்லிக்கலாம். இந்த மேப் மூலமா ஒரு பிசினஸ் ப்ராசஸ் பத்தி நம்மளால மேலோட்டமா தெரிஞ்சுக்க முடியும். இதுவே ப்ராசஸ் மேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மைக்ரோ லெவல்ல இருக்கக்கூடிய இல்லைன்னா ஒரு சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரியான ஒரு மேப். இது மூலமா ஒரு பிசினஸ் ப்ராசஸ் பத்தி நம்மளால டீடைலா அண்ட் டெப்தா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ப்ராசஸ் மேப் வந்து டிரா பண்றதுக்கு ஒரு பேசிக்கா தான் நம்ம வந்து சைபாக் மேப் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ப்ராசஸ் மேப் பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஜையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆகிருக்கு. ப்ராசஸ் மேப் பத்தி இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா லெவல் 1 ப்ராசஸ் மேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு வந்து டெப்தா வந்து ப்ரொவைட் பண்ணும். அதுவே ப்ராசஸ் மேப்போட ஃபைனல் லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுக்கும். இந்த கிளாஸில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் மெட்ரிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அதாவது ப்ராஜெக்டோட அளவீடு. இப்போ கான்சிக்வன்சியல் மெட்ரிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கான்சிக்வன்சியலோட மீனிங் பார்த்தீங்கன்னா விளைவுகள். அப்போ விளைவுகளை எப்படி அளவிட போகிறோம் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது மூலமாக ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸில் ஏற்படக்கூடிய நெகட்டிவான விளைவுகளை பற்றி நம்மளால் அளவிட முடியும். இந்த மாதிரி அளவிடக்கூடிய விளைவுகள் எல்லாமே நம்மளால் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அளவிடலாம், இல்லைன்னா ப்ராசஸ் ரிலேட்டடாக அளவிடலாம். இந்த கான்சிக்வன்சியல் மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைமரி இல்லைன்னா கீ மெட்ரிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணுறதுனால ஒரு ப்ராஜெக்டில் ஏற்படக்கூடிய டேமேஜ், லாஸ்ட் எல்லாத்தையும் நம்மளால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும்.
இந்த கான்சிக்வன்சியல் மேட்ரிக்ஸ் வந்து சரியா யூஸ் பண்ணாம இருந்தோம்னா ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கோ இல்லைன்னா அதை ரீஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் மெயினா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஓவரால் இம்பாக்ட்ல இருக்கக்கூடிய பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்ரிக்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து மெஷர் பண்றதுக்கு இந்த கான்சிக்வன்சியல் மேட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கான்சிக்வன்சியல் மேட்ரிக்ஸ் வந்து மெஷர் பண்றதுக்கு தேவையான ஒரு பேஸ் வந்து செட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸா வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா இருந்த பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்ரிக்ஸ்க்கு இடையில ஏதாவது லிங்க் இருக்கா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும். சப்போஸ் லிங்க் எதுவும் இல்லாட்டா நீங்க வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி கான்சிக்வன்சியல் மேட்ரிக்ஸை வந்து ஒன்னா சேர்த்து ரெண்டையும் லிங்க் பண்ணி அது மூலமா அந்த ப்ராசஸ்ல என்ன இம்பாக்ட் ஏற்படும் அப்படிங்கறத நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணணும். மெஷர் பண்ண எல்லா மெட்ரிக்ஸ் வேல்யூவையும் எவாலுவேட் பண்ணி அதை வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன் கூட கம்பேர் பண்ணி அது மூலமா ஆர்கனைசேஷனை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து மதிப்பிட்டு பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்டோட மேனேஜர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய கீ டூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரட்டோ சார்ட், நெட்வொர்க் டயக்ராம், கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், ப்ரோக்ராம் எவல்யூஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக், காண்ட் சார்ட் அண்ட் ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒன் பை ஒன்னா டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேரட்டோ சார்ட். பேரட்டோ சார்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் வந்து ஃப்ரீக்வன்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த எல்லா நிகழ்வுகளோடையும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து அலைன் பண்ணி தான் இந்த பேரட்டோ சார்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து 80-20 ரூல் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அது என்ன 80-20 ரூல்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 80% வந்து உங்களுக்கு வந்து முக்கியமானதாக இருக்கு, 20% பார்த்தீங்கன்னா அதில் தேவையில்லாததாக இருக்கு. இந்த பேரட்டோ சார்ட் யூஸ் பண்றது மூலமா ப்ராஜெக்ட் டீம்ல இருக்கக்கூடியவங்க ஒரு ப்ராசஸ்ல நடக்கக்கூடிய அதிகப்படியான டிஃபெக்ட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் வந்து பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதை பத்தி இன்னும் டீடைலா சொல்லணும்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்ல ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்ஸ், அந்த டிஃபெக்ட்ஸ்க்கான காரணம் எல்லாமே இந்த பேரட்டோ சார்ட் வந்து தெளிவா சொல்லிடும். இதோட வேல்யூஸ் எல்லாமே பார் சார்ட் மூலமா டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட டோட்டல் எல்லாமே ஒரு லைன் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இது மூலமா பேரட்டோ சார்ட் ஒரு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய 80% ஆஃப் எஃபெக்ட் வந்து அதுல இருக்கக்கூடிய 20% காரணத்தினால தான் ஏற்படுது அப்படிங்கறத எடுத்து சொல்லுது. இது மூலமா ஒரு ப்ராசஸோட குவாலிட்டி அஃபெக்ட் பண்ற காரணத்தை ஐடென்டிஃபை பண்ணி ப்ராஜெக்ட் டைம் இல்லைன்னா ப்ராப்ளம் சால்விங் டைம்ல இருக்கக்கூடிய ஸ்கோப்பை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. பேரட்டோ சார்ட்டை பொறுத்தவரை நம்ம கிட்ட தேவையான அளவு டேட்டா இருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம கிட்ட தேவையான அளவு டேட்டா இல்லைன்னா நம்ம வந்து வேற ஒரு ப்ராப்ளம் சால்விங் டூல் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் ஸ்டார்மிங் இல்லைன்னா மல்டி ஓட்டிங், இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் டூலை நம்ம யூஸ் பண்ணி அது மூலமா தான் ரூட் கேஸை வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ பேரட்டோ சார்ட் யூஸ் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஹோட்டலோட கஸ்டமர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனால அந்த ஹோட்டலோட மேனேஜர் என்ன பண்ணுறாரு, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எதனால வருது, அதோட கீ ஏரியாவுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால கஸ்டமர் கிட்ட இருந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குங்கிறத எடுத்து பார்க்குறாரு. அந்த ஹோட்டலில் வந்து க்ளீன் பண்ணுறது ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஹோட்டலுக்கு உள்ளே வரும்போது செக்இன் பண்ணுறது ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணக்கூடிய டைமிங்கில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஹோட்டல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபுட் அண்ட் ரூம் சர்வீஸில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ ரிசீவ் ஆன எல்லா கம்ப்ளைண்ட்ல இருந்து 2 கம்ப்ளைண்ட் மட்டும் நம்ம மேஜர் கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமான கம்ப்ளைண்ட் எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் வந்து கிளீனா இல்லை அண்ட் ஃபுட் வந்து சரியா இல்லை. அதாவது ஹோட்டல் கிளீனா இல்லைன்னு 35 கம்ப்ளைண்ட், ஃபுட் சரியில்லைன்னு 19 கம்ப்ளைண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ ரிசீவ் ஆன ஒவ்வொரு கம்ப்ளைண்டோட ரீசனுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் கொடுத்தா கூட அதுல இருந்து நமக்கு வந்து டோட்டல் வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேட்டா எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து பேரட்டோ சார்ட் ரெடி பண்ணி அது மூலமா ப்ராப்ளம்க்கான ரீசனை வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த கிளாஸ்ல நெட்வொர்க் டயக்ராம்ஸ் பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். நெட்வொர்க் டயக்ராம் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். இந்த நெட்வொர்க் டயக்ராமை சம்டைம்ஸ் வந்து ஆரோ டயக்ராம்னு கூட சொல்லுவாங்க. பிகாஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ராசஸாக இருக்கட்டும் இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஆரோ சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ப்ராஜெக்டோட மேனேஜர் நெட்வொர்க் டயக்ராம் வந்து உருவாக்க போகிறாங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக சில அசம்ஷன்லாம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பெண்டிங் ஆக்டிவிட்டியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நெட்வொர்க் டயக்ராமில் வந்து இப்போ ஒரு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இப்போ அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒன்றுக்கு அடுத்து ஒன்று இருக்குது, சீக்வன்ஸாக இருக்குது, தொடர்ச்சியாக இருக்குன்னா அதுக்கு வந்து ஆரோ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஆக்டிவிட்டிக்கு அடுத்து இன்னொரு ஆக்டிவிட்டி வரும் அதை வந்து கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு கண்டினியூஸ் சீக்வன்ஸ் மாதிரி கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நெட்வொர்க் டயக்ராம் வந்து நீங்க ரெடி பண்றீங்கன்னா அதுல ஒரு சிங்கிள் ஈவென்ட்க்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிங்கிள் ஈவென்ட்க்கு வந்து முடிகிற மாதிரி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே நெட்வொர்க் டயக்ராம்ல மல்டிபிள் ஈவென்ட்ஸ் ஆர் மல்டிபிள் ப்ராசஸ் வந்து நீங்க மிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு டயக்ராம் வந்து நீங்க ரெடி பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நெட்வொர்க் டயக்ராம் கூட எந்த மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் ரிலேட்டிவா இருக்கு அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்டோட டோட்டல் டைம் பீரியட் வந்து கால்குலேட் பண்றதுக்கு
அந்த ப்ராஜெக்ட்டோட மேனேஜர் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்குக்குமே 4 முக்கியமான டேட்ஸ வந்து டிஃபைன் பண்ணி குடுக்கணும். ஃபர்ஸ்ட் இயர்லி ஸ்டார்ட், அதாவது ஒர்க்க வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துறணும். செகண்ட் லேட் ஸ்டார்ட், ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய லேட்டஸ்ட் டேட்டும் கொடுத்துறணும். தேர்ட் இயர்லி ஃபினிஷ், ஒர்க்க ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் கொடுத்துறணும். ஃபைனலா லேட் ஃபினிஷ், அதாவது ஒர்க்க வந்து ஃபினிஷ் பண்ணக்கூடிய லேட்டஸ்ட் டேட்டும் கொடுத்துறணும். இப்போ இயர்லி ஸ்டார்ட்டுக்கு இயர்லி ஃபினிஷ்க்கு இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் தான் நம்ம வந்து ப்ராஜெக்டோட டைம் பீரியட்னு சொல்லுவோம். இதுவே ஸ்லாக் டைம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இயர்லி ஸ்டார்ட் அண்ட் லேட் ஸ்டார்ட்டுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ், இல்லைன்னா இயர்லி ஃபினிஷ் ஆர் லேட் ஃபினிஷ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஆக்சுவலா இந்த ஸ்லாக் டைம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மொத்த ப்ராஜெக்டையுமே நம்ம வந்து டிலே பண்றதுக்கு எடுத்துக்கிற நேரத்தை தவிர்த்து அதுக்கு பதிலா அதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை மட்டும் டிலே பண்றதுக்கு எடுத்துக்கிறதுக்கான நேரம். இந்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் டூல் பத்தி பார்க்கலாம், கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், சிபிஎம் ஆர் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். இந்த டூல் ப்ராஜெக்டோட மேனேஜர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான டூல்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இந்த டூலை யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்டோட மேனேஜர் அந்த ப்ராஜெக்டோட ப்ராக்ரஸ் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்ட் வந்து ஷெட்யூல் பண்ண மாதிரி கரெக்டா நடந்துகிட்டு இருக்கா அதை செக் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்டோட கிரிட்டிக்கலான பாதையை அந்த ப்ராஜெக்டோட நெட்வொர்க் டயக்ராம்ல இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் சீக்வன்ஸோட டாஸ்க் தான். ஸோ இந்த சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கோட ஸ்லாக்குமே ஜீரோவா தான் இருக்கும். இதோட மீனிங் என்னன்னா இப்போ இந்த சீக்வன்ஸ் தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியமான டாஸ்க் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான பாதைன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டாஸ்க்ல வந்து டிலே ஏற்பட்டா கூட அது என்டையர் ப்ராஜெக்ட்டுமே டிலே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரீசனுக்காக தான் ப்ராஜெக்டோட மேனேஜர் இந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இருக்கக்கூடிய சீக்வன்ஸை வந்து உன்னிப்பா வந்து மானிட்டர் பண்ணணும். இந்த மாதிரி கண்டினியூஸா மானிட்டர் பண்ணா மட்டும்தான் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து டாஸ்க் வந்து டிலே ஆகக்கூடிய இடத்துல இன்னொரு டாஸ்க்ல இருக்க ரிசோர்ஸை வந்து மாத்தி அனுப்ப முடியும். இருந்தாலும் ஒரு டாஸ்க் வந்து அதோட ரிசோர்ஸை வந்து இழந்துருச்சுன்னா அந்த ரிசோர்ஸை வந்து ரெடி பண்றது இன்னொரு டாஸ்க் ஆயிடும். ஸோ ப்ராஜெக்டோட மேனேஜர் அந்த டாஸ்க்ல இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான வேலை தான். இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ரிஸ்கோட கான்செப்ட்ஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ரிஸ்க்னா என்னன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு, அந்த ப்ராஜெக்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் இல்லைன்னா ஒரு கான்சிக்வன்ஸ் அது ஏதாவது ஒரு நிகழ்வு அந்த மாதிரி நடக்குதுன்னா அதான் நம்ம ரிஸ்க்னு சொல்லுவோம். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட முக்கியமான நோக்கம் பாத்தீங்கன்னா 4 விஷயத்தோட ரிலேட் பண்ணியிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டோட டைம், காஸ்ட், குவாலிட்டி அண்ட் ஸ்கோப். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ல ஏதாவது ரிஸ்க் இருந்துச்சுன்னா அந்த ரிஸ்க் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய இந்த 4 முக்கியமான விஷயத்துல ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ரிஸ்க் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த ரிஸ்க் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பாசிட்டிவா இருக்கா இல்லைன்னா நெகட்டிவா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல எடுக்கக்கூடிய ரிஸ்க் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த ரிஸ்க் மூலமா அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவே நெகட்டிவா இருந்துச்சுன்னா அந்த ரிஸ்க் மூலமா அந்த ப்ராஜெக்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ரிஸ்க் அனலைசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெண்டுக்கும் பொதுவா என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ப்ராபபிலிட்டி, அதாவது ஒரு ரிஸ்க் வந்து ஏற்படுறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் இஷ்யூ, ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ரிஸ்க் வந்து ஏற்படுறதுக்கான ஆக்சுவல் ரீசன். லாஸ்ட் ரிஸ்க் கான்சிக்வன்சஸ், அதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ரிஸ்க் ஏற்படுது, அந்த ரிஸ்க் அந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ்ல எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுது. சோ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல எந்த மாதிரியான ரிஸ்க் மெஷர் பண்ணாலும் சரி அந்த ரிஸ்க் எதுக்காக ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அண்ட் அந்த ரிஸ்க்னால ப்ராஜெக்ட்ல எந்த மாதிரியான இம்பாக்ட் வரும் ரெண்டையுமே நீங்க வந்து எவாலுவேட் பண்ணி மெஷர் பண்ணணும். இப்ப ரிஸ்க் அனலைசிஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எலிமெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ரிஸ்க்கை வந்து அனலைஸ் பண்றதுக்கு எந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட். ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ரிஸ்க் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணி அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா செக்லிஸ்ட்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரைன் ஸ்டார்மிங் ஆக்டிவிட்டிஸ் மூலம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைப் குவான்டிடேட்டிவ் மெத்தட். இந்த டைப் மூலமா நம்ம ரிஸ்க்கை வந்து அனலைஸ் பண்றதுக்கு டேட்டா ட்ரிவன் மெத்தட் மூலமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையுமே கால்குலேட் பண்ணி அது மூலமா அனலைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மெத்தட் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா மாத்தி அமைக்கிறப்ப அதில் ஏற்படக்கூடிய ரிஸ்க்கை வந்து அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும், காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். ஃபைனல் மெத்தட் பொட்டன்ஷியல் இம்பாக்ட். இந்த மெத்தட்ல ஒரு ரிஸ்க்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிஸ்க்னால ஏற்படக்கூடிய இம்பாக்ட் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணுவாங்க. இவ்வளவு நேரம் நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து கால்குலேட் பண்ணணும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணுறது எப்படி, அதுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பருங்கிற ஒரு நம்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை சிம்பிளாக நம்ம வந்து ஆர்பிஎன்னு சொல்லலாம். இதோட ஃபார்முலா ரிஸ்கோட ப்ராபபிலிட்டி இன்டு ரிஸ்கோட சிவியாரிட்டி இன்டு ரிஸ்கோட டிடெக்டபிலிட்டி. அதாவது ரிஸ்க் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்ட்டு அந்த ரிஸ்க் ஏற்படக்கூடிய தீவிரத்தன்மை இன்ட்டு அந்த ரிஸ்க்கை எப்படி கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி வரக்கூடிய ஆர்பிஎனோட வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு மீனிங். அண்ட் அந்த ஆர்பிஎனோட வேல்யூவை வச்சு நம்ம அந்த ரிஸ்க்கு எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அதை எப்படி நம்ம கவனிக்கணும் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிடும். ரிஸ்க் அனலைசிஸ்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் எலிமெண்ட் அவாய்டிங் ரிஸ்க்.
இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல ரிஸ்க் ஏற்படுறதுக்கான சாத்தியத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த ரிஸ்க் மூலமா ப்ராஜெக்டோட காஸ்ட், டைம் அண்ட் ரிசோர்ஸ்ல எந்த மாதிரியான இம்பாக்ட் எல்லாம் ஏற்படும்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது ரிஸ்கோட வேல்யூ வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ரிஸ்க் ப்ராஜெக்ட்ல இருந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் எலிமெண்ட் மிடிகேட்டிங் ரிஸ்க். அதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து ரிஸ்க் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். ரிஸ்க் அனாலிசிஸை பொறுத்தவரை இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு செகண்டரி ஆப்ஷன் தான். பிகாஸ் ஒரு ரிஸ்க்கை டெம்பரரி அவாய்ட் பண்றது மூலமா அந்த ரிஸ்க் மூலமா ஏற்படக்கூடிய லாஸை குறைக்கிறத கம்பேர் பண்ணும்போது அந்த ரிஸ்கை மிடிகேட் பண்றது மூலமா லாஸை குறைக்கிறது கம்மியான அளவுல தான் இருக்கும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் அக்செப்டிங் த ரிஸ்க். ஒரு ப்ராஜெக்ட்ல ஏற்படக்கூடிய ரிஸ்க்கை நம்மளால அவாய்ட் பண்ணவும் முடியல, அதை குறைக்கவும் முடியலன்னா அந்த ப்ராஜெக்ட்ல ஏற்படக்கூடிய ரிஸ்க் நம்ம அக்செப்ட் தான் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ எந்த மாதிரியான ரிஸ்க்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல வரக்கூடிய ரிஸ்க்னால அந்த ப்ராஜெக்டோட டைம் அண்ட் காஸ்ட் வந்து கம்மியான அளவு தான் பாதிக்கப்படுதுன்னா அந்த ரிஸ்க் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரிஸ்க் அனாலிசிஸ்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ரிஸ்க் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ரிஸ்க்கை நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து குறைச்சிக்கலாம். அப்படி குறைக்க முடியாட்டா அந்த ரிஸ்க் வந்து அவாய்ட் பண்ணி வேற இடத்துக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நீங்க பண்ண முடியாட்டாதான் அந்த ரிஸ்க் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய டீம் மெம்பர் ஒரு ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட லீடர் வந்து ஒரு ஸ்லாக் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்றதுனால அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆகக்கூடிய ஆக்சுவல் டைம் லைனை வந்து நம்மளால செட் பண்ணிக்க முடியும். ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராஜெக்டோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு அந்த ரிஸ்க் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அந்த ரிஸ்க்னால ஏற்படக்கூடிய இம்பாக்ட் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட உண்மையான எக்ஸ்பெக்டேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட்டை நம்மளால செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி தேவையான பிளானை நம்மளால ரெடி பண்ணிக்க முடியும். இதனால அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ஆக்சுவல் ப்ராப்ளத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தினால என்னென்ன இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுது அதை தெரிஞ்சு அந்த ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணிக்க முடியும். இந்த கிளாஸ்ல நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட்ல எந்த அளவு ரிஸ்க் இருக்குங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து மெஷர் பண்றதுக்கு நம்ம வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்டோட ஸ்கோப்பு, டீம் பர்சனல், மெட்டீரியல், ஃபெசிலிட்டி அண்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ரிஸ்க்குக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா மணி லாஸ் இருக்கலாம், ப்ரொடக்டிவிட்டி லாஸ் இருக்கலாம், ரிசோர்ஸில் ஏதாவது லாஸ் இருக்கலாம், ஏன்னா கஸ்டமரோட கான்ஃபிடன்ஸில் ஏதாவது லாஸ் இருக்கலாம். இந்த மாதிரி அந்த ப்ராஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் ஏரியாவில் ஏற்படக்கூடிய ரிஸ்க்குனால அந்த ப்ராஜெக்ட்ல எந்த மாதிரியான லாஸ் எல்லாம் ஏற்படுங்கிறதுக்கான சாத்தியத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் க்ளோசர் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பிசினஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அதுல வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிஃபைன் பண்றாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஆரம்பமும் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட்டுக்கான முடிவும் அதுல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒருவேளை ப்ராஜெக்ட் க்ளோசரை வந்து டிஃபைன் பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்கணுங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் இருக்காது. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் டீம் மெம்பர்ஸ்னால அந்த ப்ராஜெக்டோட எண்டை வந்து சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியாததுனால அந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான செலவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே அந்த ப்ராஜெக்டோட க்ளோசர் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. ஒருவேளை இப்போ ஒரு பெரிய அளவு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஹேண்டில் பண்றாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பேசஸ் இருக்கு. அதாவது பேஸ் 1, பேஸ் 2 அண்ட் பேஸ் 3 கண்டினியூஸா பேசஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டிசைனிங்க்குன்னு ஒரு பேஸ் இருக்கு, கோடிங்க்குன்னு ஒரு பேஸ் இருக்கு, ரிசல்ட்டுக்குன்னு ஒரு பேஸ் இருக்கு, டெஸ்டிங்க்குன்னு ஒரு பேஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பேஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பேஸ் முடியும் போது வந்து ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ப்ராஜெக்ட் வந்து எந்த ஒரு டிலே இல்லாமல் கரெக்டான டைமுக்கு செஞ்சு முடிக்க முடியும். ப்ராஜெக்ட் க்ளோசர் டெக்னிக் எதெல்லாம் என்ஷூர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேஸ்லையும் கிடைக்கக்கூடிய அவுட்புட் ப்ராஜெக்டோட கோலுக்கு வந்து மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஸையும் நம்ம இண்டிவிஜுவலாக க்ளோஸ் பண்றதுனால அது மூலமா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் மூலமா கஸ்டமரா இருக்கட்டும், ஸ்டாக் ஹோல்டர்ஸா இருக்கட்டும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு பேஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். அடிஷனலாக டீம் மெம்பர்ஸுக்கு ஒரு பேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டா ஒரு ஃபீல் குட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த ஆர்கனைசேஷன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ரிசோர்ஸை வந்து அலோகேட் பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ராஜெக்ட் க்ளோசர் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு சில கோல்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்டோட சக்ஸஸை ரிவ்யூ பண்ணி அது சரியா இருக்கா அப்படிங்கிறத நம்மளால வேலிடேட் பண்ணி பார்த்துக்க முடியும். பெண்டிங்கில் இருக்கக்கூடிய இஷ்யூவாக இருக்கலாம், லிமிடேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரெக்கமெண்டேஷனாக இருக்கலாம், அதை வந்து நம்மளால கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒரு டாஸ்க் இருக்குது, இல்லைன்னா ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அதை வந்து செஞ்சு முடிக்காமல் இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்து நம்மளால சொல்ல முடியும். ஃபியூச்சரில் இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அதுக்கு ரிலேட்டடாக ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸை நம்மளால கொண்டு வர முடியும். ப்ராஜெக்டோட ரிப்போர்ட் அண்ட் ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் இருக்கக்கூடிய சம்மரியை நம்மளால கொடுக்க முடியும். ப்ராஜெக்ட் எந்த மாதிரி நடந்துச்சு அதுக்கான ஓவர்வியூ நம்மளால கொடுக்க முடியும். ப்ராஜெக்ட்ல எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பிளான் பண்ணி யூஸ் பண்ணாங்க அதையும் நம்மளால கொடுக்க முடியும். அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் நம்மளால எவாலுவேட் பண்ணிக்க முடியும். ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டிஸ்கஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்மளால உருவாக்கிக்க முடியும். அட் த சேம் டைம் ப்ராஜெக்ட் க்ளோசருக்கு தேவையான ரெக்கமெண்டேஷன் நம்மளால உருவாக்கிக்க முடியும். கண்டினியூஸா நம்ம இப்போ வந்து ப்ராஜெக்ட் க்ளோசர் ஆக்டிவிட்டிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ண போறாங்கன்னா அந்த டைம்ல அந்த ப்ராஜெக்டோட மேனேஜர் சில ஆக்டிவிட்டிஸ் வந்து முக்கியமா கவனிச்சுக்கணும். அது என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்னு ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஃபைனலைஸ் த ப்ராஜெக்ட்
ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட்டோட லைஃப் டைம்ல நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடியிற டைம்ல எல்லா டாக்குமெண்ட்டையுமே கலெக்ட் பண்ணிட்டு அதோட ப்ரொசீஜர் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு ஒரு ஃபைனல் டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். செகண்ட், கேப்சர் த ப்ராஜெக்ட் நாலேஜ். ப்ராஜெக்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது மூலமா ஃபியூச்சர்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ, இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட்ல ஃபியூச்சர்ல ஏதாவது ஆடிட் பண்ற டைம்ல அந்த ப்ராஜெக்ட்டோட டாக்குமெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட், செட் அப் யூர் ப்ராஜெக்ட் லைப்ரரி. இந்த லைப்ரரியில் அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய, அதாவது ப்ராஜெக்ட்டோட ஸ்டார்டிங்ல இருந்து ப்ராஜெக்ட்டோட எண்ட் வர அந்த டீம் மெம்பர்ஸ் யூஸ் பண்ண எவ்ரி இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டுமே நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஃபோர்த், டாக்குமெண்ட் த ப்ராஜெக்ட் லேர்னிங். அந்த ப்ராஜெக்ட்டோட டைம்ல ப்ராஜெக்ட்டோட டீம் மெம்பர்ஸ், ஸ்பான்சர், ஸ்டாக் ஹோல்டர்ஸ், அந்த கஸ்டமர் எல்லார் கூடயும் வந்து டீம் மீட்டிங் நடந்திருக்கலாம், இல்லைன்னா ஃபீட்பேக் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே ப்ராப்பராக வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சிடணும். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு ப்ராஜெக்ட்டோட மேனேஜர் அந்த ப்ராஜெக்ட்டோட ரிசல்ட் பத்தின தகவல்கள் எல்லாமே அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா டீம் மெம்பர்ஸ்க்குமே தெரியப்படுத்தணும். இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சம்மரி எல்லாமே டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு பிரசன்டேஷன் மூலமா தெரியப்படுத்தலாம், இல்லைன்னா ஒரு ஃபார்மல் டாக்குமெண்ட் மூலமா அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம ஒரு ப்ராஜெக்ட்டோட கன்சல்டன்ட்ஸ், அதாவது அந்த ப்ராஜெக்ட்ட குறித்து எல்லா நாலேஜும் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் அத்தாரிட்டி அந்த ப்ராஜெக்ட்ல இருந்தாங்கன்னா, அவங்க அந்த ப்ராஜெக்ட்ல உள்ள டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அவரோட ப்ராடக்ட் அண்ட் மெயின்டனன்ஸ் ரிலேட்டடான நாலேஜ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அவரோட நாலேஜை ஃபுல்லா அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி முடிக்கிற வரை அவர் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரிலீவ் பண்ணி விடக்கூடாது. சிக்ஸ்த், கெட் ஃபைனல் சைன் ஆஃப். ப்ராஜெக்ட்டோட ஸ்பான்சர் அண்ட் கீ ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்றது மூலமா ப்ராஜெக்ட்டோட ஃபைனல் ரிசல்ட் ரிலேட்டடான அப்ரூவல் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். செவன்த், க்ளோஸ் த ப்ராஜெக்ட் ஆஃபீஸ். ப்ராஜெக்ட்டோட டீம் மெம்பர்ஸ் அந்த ப்ராஜெக்ட்டை பண்றதுக்கு மேனேஜ்மெண்டோட ஆஃபீஸ் இல்லைன்னா ஒரு ஒர்க் பிளேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ப்ராஜெக்ட் முடிக்கிற டைம்ல அந்த ப்ராஜெக்ட் பண்ண அந்த ஒர்க் பிளேஸை காலி பண்ணி ஜென்ரல் யூஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். எய்த், ரெகக்னைஸ் அண்ட் ரிவார்ட். ப்ராஜெக்ட்டை க்ளோஸ் பண்ற டைம்ல அந்த ப்ராஜெக்ட்டோட மேனேஜர் அவரோட டீம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு டீம் மெம்பருமே அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா என்ன மாதிரியான ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத அவரோட ஹையர் சுப்பீரியருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் அடிஷனலா அந்த டீம் மெம்பர்ல யாரெல்லாம் பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா, யாரெல்லாம் ஸ்கில்ஸ் வந்து புதுசா டெவலப் பண்ணியிருக்கா, அண்ட் யாரெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேண்டில் பண்ற அளவுக்கு தயாராயிருக்கா, இதெல்லாமே ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிவார்ட் கொடுக்கணும். நைன்த் ஆக்டிவிட்டி, செலிப்ரேட். ஒரு ப்ராஜெக்ட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாமே அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டீமா வந்து டின்னருக்கு போகலாம், இல்லைன்னா ஒரு அவுட்டிங் போகலாம், இல்லைன்னா வந்து டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரிவார்ட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். 10th, மேக் அ பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். ஒரு ப்ராஜெக்ட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டோட மேனேஜர் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த ப்ராஜெக்ட் மூலமா அந்த கம்பெனிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணணும். ப்ராஜெக்ட் மேனேஜரோட லாஸ்ட் ஆக்டிவிட்டி, கன்க்ளூட். ஒரு ப்ராஜெக்ட்டை ஃபார்முலா க்ளோஸ் பண்றது மூலமா அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய கோலை வந்து அச்சீவ் பண்ணி அந்த கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது உறுதி பண்ணி பார்த்துக்கலாம்.